Hello students, welcome to 5th standard, first term, science second lesson. Matter and materials, that means பருப்பொருள்கள் மற்றும் மூலப்பொருள்கள். Learning objectives. After completing this lesson, students will be able to. இந்த பாடம் முடிஞ்சவுடனே மாணவர்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள போவது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1, know about matter and materials. Number 2, understand the process of manufacturing fibers. Number 3, know the varieties of grains and food products. Number 4, understand why do things float and sink. இந்த பாடத்தில் பருப்பொருள்கள், மூலப்பொருள்கள், ஃபைபர்ஸ், இழைகளை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். லெசனுக்குள்ளே போகலாமா? ஓகே. இன்ட்ரடக்ஷன். அவர் நீட்ஸ் ஹேவ் இன்க்ரீஸ்ட் இன் தி மாடர்ன் டேஸ் அண்ட் we யூஸ் நம்பர் ஆஃப் திங்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். இந்த நவீன காலத்தில் நம்ம வாழறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் தேவைகள் அதிகரித்துக்கினே போகுது. We get some of them from the nature and some of other things are manufactured artificially. ஒரு சில பொருள்கள் நமக்கு இயற்கையாக கிடைக்குது, ஒரு சில பொருள்கள் செயற்கையாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுறோம். The things you use like pen, pencil, ink, eraser, notebook, ball and the food you eat all have different nature and characteristics. They are often by transforming the nature and artificial substance. நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பென், பென்சில், பால், நோட்புக்கு, உணவுகள் இவெல்லாம் இயற்கையிலிருந்து அதனோட தன்மைகளை மாற்றி செயற்கையாக டிரான்ஸ்ஃபார்மிங் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறோம். In this lesson, we will study about different things used in our life and how they are obtained. இந்த பாடத்தில் நம்ம இந்த பொருட்களை எப்படி இயற்கையிலிருந்து செயற்கையாக மாற்றி யூஸ் பண்ணுறோம், எப்படி அது கிடைக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஸ்டேட்டஸ் ஆஃப் மேட்டர். பொருள்களின் நிலைகள். மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹஸ் மாஸ் அண்ட் ஆக்குபேஷன்ஸ் ஸ்பேஸ். பொதுவாக பொருள்கள் ஆக்குபேஷன்ஸ் ஸ்பேஸ்னால் இடத்தை அடைத்து கொள்ளும். மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் இன் 3 ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ்: சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். பொருள்கள் பொதுவாக 3 நிலையில் காணப்படும். ஒன்று சாலிட்னா திடப்பொருள், லிக்விட்னா திரவப்பொருள், வாயுனா கேஸ். இந்த 3 நிலையில் காணப்படும். இட் இஸ் மேட் ஆஃப் மாலிகல்ஸ். இந்த பொருள்கள் எதனால் ஆனது? அணுக்களால் ஆனது. மாலிகல்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ். மாலிகல்ஸ் எதால் ஆனது? திட, திரவ, வாயு, இதால் ஆனது தான் ஆட்டம்ஸ். இப்போ அந்த 3 நிலைகளை பற்றி நம்ம தனித்தனியாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் சாலிட். சாலிட் மீன்ஸ் திடப்பொருள். ஃபஸ்ட் ஒன் சாலிட். இன் சாலிட்ஸ் மாலிகுல்ஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி அரேஞ்ச்டு. அதாவது திடப்பொருள்களில் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். Solid are incompressible. They are different shape, size and value. திடப்பொருளை இன்கம்ப்ரெசபிள்னா என்ன, அழுத்த முடியாது. அதனோட ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். சைஸ் வேறு மாதிரி இருக்கும். வேல்யூ அதாவது வெவ்வேறு உருவங்களில் காணப்படும். நெக்ஸ்ட் லிக்விட்ஸ். இன் லிக்விட்ஸ் மாலிகுல்ஸ் ஆர் லூஸ்லி பேக்டு. ஹென்ஸ் லிக்விட்ஸ் ஆர் ஈஸிலி கம்ப்ரெசபிள். They are different value but no different shape and size. லிக்விட்ஸில் மூலக்கூறுகள் லூஸாக இருக்கும், இடத்தை அடைத்து கொள்ளும். சிறிதளவு கம்ப்ரெசபிள், அழுத்தலாம். அதனோட வேல்யூ பார்த்திங்கன்னா அளவு வெவ்வேறு அளவில் இருக்கும், ஷேப்பும் வெவ்வேறு ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் கேஸ். இன் கேஸஸ் மாலிகல்ஸ் ஆர் வெரி லூஸ்லி பேக்டு. ஹென்ஸ் கேஸ் ஆர் ஹைலி கம்ப்ரெசபிள். வாயு பொருள்களும் அணுக்களால் ஆனது. இது லூஸாக தான் பேக் பண்ண முடியும். அது இல்லாமல் எளிதில் அழுத்தலாம். ஹைலி கம்ப்ரெசபிள், எளிதாக அதை அழுத்த முடியும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1,
Look at your surroundings. Give some examples for solid, liquids and gases. Solid திடப்பொருளும் liquid திரவ பொருளும் gases வாயு பொருள்களும் அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடியதை எடுத்து இந்த அட்டவணையில் ஃபில் பண்ணோம். நெக்ஸ்ட்டு சாலிடு லிக்விட் கேஸ் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அதனோட அமைப்புகள் எப்படி இருக்கும்னு இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு போயிடலாமா? செகண்ட் ஒன் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ்னால் மூலக்கூறுகள். A materials is a mixture of substance that constitute an object. அதாவது மூலப்பொருள்கள் பல வகையான மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் கட்டமைப்புகளை கொண்டது, கான்ஸ்டியூட்னா கலவைகளால் ஆன பொருள். தே கேன் பி பியூர் ஆர் இம்பியூர். இந்த மூலப்பொருள்கள் தூய்மையாக இருக்கும், இல்லாட்டி தூய்மையற்றதாகவும் இருக்கும். நேச்சுரல் ஆர் மேன்மேடு, அதாவது இயற்கையாகவும் இருக்கும், இல்லை மனுஷனால் உருவாக்கப்பட்டதாகவும் இருக்கும். மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட் டு கெட் த திங்ஸ் நீடட் ஃபார் அவர் டெய்லி லைஃப். இந்த மூலக்கூறுகள் நம்ம வாழ்க்கைக்கு டெய்லி நம்மளுக்கு தேவைப்படுற பொருள். we need food, dress, many other goods for our daily living. Natural and man-made materials are transformed to produce these things. மனிதனால் இயற்கை பொருட்கள் செயற்கை பொருட்களாக மாற்றி நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்டு ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ்னால் இழைகள். ஃபைபர் ஈஸ் எ தின் த்ரெட் ஆஃப் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ். தின் த்ரெட்டடுனா மெல்லிய நூல் இழைகளை சேர்ந்தது தான் இந்த ஃபைபர்ஸ். இந்த ஃபைபர்ஸ் எப்படி இருக்கும்? நேச்சுரல் இயற்கையாகவும் இருக்கும், செயற்கையான முறையிலையும் கிடைக்கும். இட் இஸ் யூஸ்டு டு மேக் clothes with the help of powerlooms or weaving machine. இந்த நூல்களை கொண்டு ஆடைகளை நெய்யலாம். எதில் பவர்லூம் மிஷினில் வச்சு நம்ம ஆடைகளை நெய்யலாம். The fibers we get from plants and animals are called natural fibers. இந்த ஃபைபர்ஸ் எதுலேருந்து கிடைக்குதுன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கிட்டேருந்து விலங்குகிட்ட இருந்தும் நமக்கு கிடைக்குது. இதை நேச்சுரல் ஃபைபர்ஸ், இயற்கையான ஃபைபர்ஸ்னு நம்ம சொல்கிறோம், இயற்கை இழைகள். அது என்னென்ன? காட்டன், ஜூட், கோர், ஃப்ளாக்ஸ், ஹேம்ப் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் பிளான்ட்ஸ் ஃபைபர்ஸ், தாவரங்களிடமிருந்து காட்டன்னா பஞ்சு, ஜூட்னா சணல், கோர்னா நார், ஃப்ளாக்ஸ்னா ஹம்ப்னா கம்பளி. இவையெல்லாம் தாவர இழைகள், பிளான்ட்ஸ் ஃபைபர்ஸ். உல் அண்ட் சில்க் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் அனிமல் ஃபைபர்ஸ். விலங்குகளிடமிருந்து நமக்கு பட்டு, கம்பளி இதெல்லாம் கிடைக்குது. இதை வந்து அனிமல் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம், விலங்குகள் இழைகள். ஃபைபர்ஸ் மேட் பை ஹியூமன்ஸ் பை கெமிக்கல் சிந்தட்டிக்ஸ் ஆர் கால்டு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர். இந்த இழைகளை மனுஷனால் கெமிக்கல் செயற்கையை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. இதை ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ், அதாவது செயற்கையான இழைகள் என்று கூறுவர். அவை என்னென்னா ரேயான், நைலான், ஆரிக்கல் அண்ட் டெக்ரான் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் அப்ஸ்டன்ட் ஃப்ரம் பெட்ரோலியம் பை காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ப்ராசஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸை எப்படி உருவாக்குறாங்கன்னா ரேயான், நைலான், ஆரிக்கல் அண்டு டெக்ரான்ஸை பெட்ரோலியம் அண்டு காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல்ஸை கலந்து இந்த வகையான இழைகளை உருவாக்குறாங்க. இப்போ ஃபைபர்ஸில் நம்ம பிளான்ட்ஸ்லேருந்தோ அனிமல்ஸ்லேருந்தோ என்னென்ன ஃபைபர்ஸ் கிடைக்குதுன்னோ, நேச்சுரல் ஃபைபர்ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸோ எல்லா எக்ஸாம்பிளோடு நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் ஃபைபர்ஸ். அதை பற்றி ஒன்றுத்தையும் பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் நேச்சுரல் ஃபைபர்ஸ். காட்டன். A cotton plant is a bushy plant of 5 to 6 feet height. காட்டன்னா பஞ்சு மரம் 5-6 அடி உயரம் வளரும், புஷ்ஷியாக இருக்கும். புஷ்ஷுனா புதாராக வளரும். காட்டன் க்ரோஸ் வெல் இன் பிளாக் சாயில் அண்ட் ஆலிவ் சாயில். இந்த பருத்தி மரம் பார்த்திங்கன்னா பிளாக் சாயில்னால் கரிசல் மண் அல்லது வண்டல் மண்ணில் நல்லா வளரும். The cotton plants bears a large number of small green pods called cotton balls. இந்த பஞ்சு மரத்தில் சிறிய பால்ஸ் போல் பஞ்சு காய்கள் காய்க்கும். இதை காட்டன் பால்ஸ்னு சொல்வோம்.
These balls contain seeds covered with white fibers. இந்த பால்குள்ள கருப்பு கலரில் சீட்ஸ்னு விதைகள் இருக்கும். விதையை சுற்றி வெள்ளை நிறத்தில் இழைகள் இருக்கும். When the cotton balls mature, they burst exposing the white fibers of cotton. விதைகள் முற்றியவுடன் பால்ஸ் பஸ்ட்னு வெடித்து சிதறும். அப்போ வெள்ளை நிறத்தில் ஃபைபர்ஸ் வெளியே வரும். அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிறது தான் பஞ்சு, காட்டன். நெக்ஸ்ட்டு, காட்டன் இஸ் யூஷுவலி ஹேண்ட் பிக்டு ஃப்ரம் தி பிளான்ட்ஸ். இது போல் வெடித்து வெளியே வர பஞ்சுகளை கைகளால் பிச்சு எடுப்பார்கள். இப்போ இதில் நேச்சுரல் ஃபைபர்ஸில் புரியுதுங்களா? காட்டனை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். காட்டன் மரம் எப்படி வளரும், எந்த மண்ணில் வளரும், அது எப்படி சீட்ஸ் உருவாகும், அது எப்படி பெஸ்ட்டாகி காட்டனாக வெளியே வருது, எப்படி அதை பறித்து எடுப்பாங்கன்றதை நம்ம விளக்கமாக இந்த இதில் பார்த்தோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பிக்சரில் பாருங்கள், காட்டன் பிளான்ட்டை பார்க்கலாம். அடுத்தது அதில் இருக்க விதைகள், பிளாக் கலரில் விதைகளை பார்க்கலாம். அது சுற்றி இருக்கிற ஒயிட் கலரில் அந்த ஃபைபர்ஸை பார்க்கலாம். எப்படி ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் காட்டன் ட்ரீ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கின்னிங். கின்னிங் மீன்ஸ் விதை நீக்குதல். தேர் ஆர் 2 ப்ராசஸ் டு மேக் காட்டன் yarn ஃப்ரம் காட்டன் ஃபைபர். அதாவது காட்டன் பால்ஸ்லேருந்து விதையை நீக்கி காட்டன் yarn நூலாக, யான்னா நூலாக நூற்றி எடுக்கிறாங்க. எப்படி? The raw fibers are separated from the seeds by a process known as ginning. அந்த பால்ஸ்லேருந்து செப்ரேட்டாக அந்த விதைகளை நீக்கி எடுக்கிறாங்க. அந்த ப்ராசஸுக்கு தான் என்னன்னு பேருனா கின்னிங்னு பேர். The fibers material left after separating cotton seeds is called lint. விதைகளை நீக்கி லிண்ட்னா என்ன? பஞ்சு தனியாக எடுக்கிறாங்க. The lint is then tied and pressed into balls. லிண்ட்னா என்ன சொன்ன? பஞ்சு. அந்த பஞ்சை என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றோடு ஒன்று இணைத்து, ப்ரெஸ்டுனா அழுத்தி, பாலாக உருவாக்குறாங்க. The finally preparation of short fibers and other impurities are removed by the process of combing. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாலாக உருவாக்குறாங்கன்னு சொன்னல, அதில் இருக்கிற சின்ன சின்ன ஷார்ட் ஃபைபர்ஸை இம்ப்யூரிட்டிஸ்னால் என்ன? கழிவுகளை நீக்கிற முறைக்கு தான் கோம்பிங்னு பேர். இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா, அதாவது விதைகளை நீக்கிறத கின்னிங்னு பார்த்தோம். விதைகள் நீக்கிய காட்டனை லிண்ட்டுன்னு பார்த்தோம். அந்த லிண்ட்டு ப்ரெஸ் பண்ணி பாலாக உருவாகிறத பார்த்தோம். அதிலிருந்து வர வேஸ்ட்டு இம்ப்யூரிட்டிஸை கோம்பிங்னு சொல்லுவோம். கழிவுகளை நீக்கிற முறை தான் கோம்பிங். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸ்பின்னிங், நூற்றல், நூல் நூக்கிறது தான் ஸ்பின்னிங் சொல்லுவோம். த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் yarn ஃப்ரம் லிண்ட் ஃபைபர் இஸ் கால்டு ஸ்பின்னிங். ஏற்கனவே காட்டன் பால்ஸை சொல்லியிருக்கலாமா, லிண்ட்டு, அதிலிருந்து நூலாக நூற்கிறது தான் ஸ்பின்னிங். ஸ்பின்னிங் இஸ் டன் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஸ்பின்னிங் மிஷின்ஸ். பெரிய அளவில் நூல்களை எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஸ்பின்னிங் மெஷினை வச்சு நூலை நூற்று பெரிய அளவில் நூல்களை நூற்கிறாங்க. நெக்ஸ்ட், yarn to fabrics, நூலிலிருந்து துணி உருவாகுதல். Weaving and kitting are the 2 most important process used for making fibers from the yarn. The process of making 2 sheets of yarns together to make the fibers is called weaving. It is done by the weavers on a machine called looms. The looms are either hand-operated hand looms or power-operated. During kitting,
A single yarn is used to make a piece of fibers. It is done by hand and also on a machine. நூலை கொண்டு இரு முறையில் ஆடைகளை தயாரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஹேண்ட்லூம்னா என்ன? கையால் தறிகளை நெய்தல், அதாவது கைகளால் நெய்கிறது. இன்னொன்று வந்து விசைத்தறினா என்ன? மிஷினை கொண்டு ஆடைகளை நெய்தலை தான் பவர்லூம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 2 புரிஞ்சுதாம்மா? அடுத்தது கிட்டிங்னா சிங்கிள் யான்னா ஒரே ஒரு நூலை கொண்டு ஒரு பீஸ் ஆஃப் ஃபைப்ரிக்கை உருவாக்குறது, ஒரு ஆடையே கையாலேயே பின்னுதல். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? யான் டு ஃபைப்ரிக்ஸ், நூலிலிருந்து ஆடை தயாரித்தல். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இந்த பிக்சர்ஸை பாருங்கள். ஸ்பின்னிங் எப்படி நூற்கண்டு நூற்று எப்படி வருதுன்னு பாருங்கள். அடுத்தது வீவிங், தறி கையால் எப்படி வீவிங் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். அடுத்தது கிட்டிங், ஒரே நூலை கொண்டு எப்படி ஆடை நெய்யறது தான் கிட்டிங். புரிஞ்சுதுங்களா இந்த படம்? அடுத்தது இந்த டயக்ராமை பாருங்கள். காட்டன் பால்ஸு, பருத்தி பந்துகள், அதிலிருந்து விதையை நீக்கிறது தான் கின்னிங்கு. அடுத்தது காட்டன் ஃபைபர்ஸ்னால் பருத்தி இழைகளாக உருவாக்குறோம். அதுலேருந்து வர்றது தான் லிண்ட்டுனா பஞ்சு வருது. அதுலேருந்து நூற்று ஸ்பின்னிங் பண்ணி யான் நூலாக மாறுது. நூலை 2 முறையில் ஆடை நெய்கிறாங்க. ஒன்று வீவிங், இன்னொன்று கிட்டிங். அது 2 முறையில் ஆடைகளை ஃபைப்ரிக்கை உருவாக்குறோம். இதுதான் இந்த டயக்ராம். யூசஸ் ஆஃப் காட்டன். It is used to manufacture cotton textiles and garments. இந்த காட்டன் துணிகளை எங்கே யூஸ் பண்ணுவோம்னா டெக்ஸ்டைல்லையோ கார்மெண்ட்ஸ்லையோ நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்ட், it is used as pillars in pillows and mattress. நம்ம என்ன செய்கிறோம்? தலையணைகள், மெத்தைகள், மேட்ரிஸ்னால் என்ன? மெத்தைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த காட்டன் தான். தேர்ட் ஒன், இட் யூஸ்டு ஃபார் மேக்கிங் சர்ஜிக்கல் பேண்டேஜஸ், அதாவது ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்துகிறாங்கள, அதெல்லாம் இந்த காட்டன் துணியால் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன், இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் டோட்டீஸ், சாரீஸ், பெட்ஷீட்ஸ், டேபிள் கிளாத் அண்ட் ஆல்சோ ஆன். வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா டோட்டி, சாரீஸு, அதாவது வேஷ்டி, சாரீங்க, பெட்ஷீட்டுங்க, டேபிள் கிளாத்துக்கு, இதுக்கெல்லாம் பயன்படுத்துறது நம்ம காட்டன் தான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதுங்களா யூசஸ் ஆஃப் காட்டன்? நெக்ஸ்ட் போகலாம். ஜூட்னா சன்னல். ஜூட் ஃபைபர் இஸ் அப்ஸ்டன்ட் ஃப்ரம் த ஸ்டெம் ஆஃப் த ஜூட் பிளான்ட். ஜூட் பிளான்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதனோட ஸ்டெம்லேருந்து தான் இந்த சன்னல் கிடைக்கிது. ஜூட் பிளான்ட் ஆஸ் லாங், சாஃப்ட் அண்டு ஷைனி ஃபைபர். இந்த சன்னல் எப்படி இருக்கும்? லாங்காக இருக்குமா, சாஃப்டாக தொட்டால் மிருதுவாக இருக்கும். அடுத்தது ஷைனி, பளபளப்பாகவும் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு ஆஸ் த கோல்டன் ஃபைபர் டியூ டு இட்ஸ் கலர் அண்டு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். அதாவது இதனோட கலரை வச்சோம், இதனோட ரேட்டு, அதனோட விலையை வச்சோம் இதை என்ன சொல்கிறாங்களாம்? தங்க இழைகள் அப்படின்னு சொல்கிறோம். Jute fibers are separated from the process of retting jute by hand and then they are dried. These are converted into yarns into the same manners as in the case of cotton. இந்த சன்னல் இழைகளைய கைகளால் பிரித்து எடுத்து நன்றாக ட்ரைனா காய வைக்கிறது. காய வச்சு கன்வெர்ட் பண்ணுறாங்க. எது மாதிரி? நூல்களை நூற்று எப்படி பஞ்சிலேருந்து நூலை நூற்கிறோமோ அதே போல் இது நூல்களாக எடுத்து தேவையான பொருள்களை தயாரிக்கிறாங்க. கீழே அந்த பிக்சரை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் சன்னல் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் ஜூட். நம்பர் 1, இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பேக்ஸ், கார்பெட்ஸ், கர்டன்ஸ் அண்டு ரோப்ஸ். பாருங்கள், பேகு, கார்பெட்டு, கர்டன்ஸு, ரோப்னா கயிறு, இதெல்லாம் இந்த சன்னலில் தான் தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் க்ளோத்ஸ்,
for wrapping balls of raw cottons and to make a socks for storing grains. ராஃபிங் பால்ஸ்னால் பைகள். இப்போ பாரு நிறைய கோணி பைகள் வந்துருச்சுல, அது மாதிரி பைகளும். சாக்ஸுன்னா என்ன? தானியங்களை சேமித்து வைக்கிற கோணி பைகளை இதால் தான் உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங்ஸ் ஃபார் டெக்கரேஷன். அதாவது சுவற்றில் அலங்காரத்துக்காக தொங்க வைக்கிற டெக்கரேஷனுக்கு இந்த சன்னல் பயன்படுத்துகிறோம். இந்த பிக்சரை பாருங்கள், இதுதான் சன்னல். ஜூட் பேக் பாருங்கள். ஜன்னல் திரைசீலைகள்லாம் கூட, ஜன்னலுக்கு போடுற ஸ்க்ரீன் கர்டன்ஸ் எல்லாம் கூட சன்னல் இருக்குது. நெக்ஸ்ட்டு, மேட்ஸ், கால் மிதியணி, வாசலில் போடுவோம்ல அந்த மிதியணி. நெக்ஸ்ட், கொயர், நார்கள். கொயர் ஃபைபர் இஸ் substract from the outer covering of the coconut. இந்த நார் இழைகளை எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா தேங்காய் நார்லேருந்து தயாரிக்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு டு மேக் ஃப்ளோர் மேட்ஸ், டோர் மேட்ஸ், ப்ரஷஸ் அண்ட் மேட்ரிஸ். இந்த தேங்காய் நார்களை கொண்டு மேட்ஸ், கால் மிதியணிகள், டோர் மேட்ஸ், ப்ரஷ், அதாவது வீட்டை க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷுங்க, மேட்ரிஸ்னால் என்ன? தரையில் விரித்து வச்சுருப்போம்ல, அதுதான் மேட்ரிஸ். இந்த பிக்சரை பாருங்கள், ஏகப்பட்ட பொருள் தேங்காய் நார்களை கொண்டு உருவாக்கியிருக்காங்க. இந்த பிக்சர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பொருளெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுவரையிலும் நம்ம பார்த்தது என்னென்னா, நேச்சுரல் ஃபைபர்ஸை பற்றி பார்த்தோம், இயற்கையான இழைகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் மேன்மேட் ஃபைபர்ஸ். ஓகே, போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? செயற்கை இழைகள் அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட இழைகள். These fibers are made by human being with the help of chemical process. அதாவது மனிதனால் கெமிக்கல் ப்ராசஸை வச்சு இந்த சிந்தட்டிக் ஃபைபரை உருவாக்குறாங்க. Hence they are called synthetic fiber or man-made fibers. அதனால தான் இந்த ஃபைபரை மனிதனால் உருவாக்கப்பட்ட இழைகள் அல்லது சிந்தட்டிக் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறாங்க, செயற்கை இழைகள் என்று கூறுகிறார்கள். These fibers are obtained from the coal, petroleum and natural gas. இந்த இழைகளை நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு இதெல்லாம் வச்சு இதை தயாரிக்கிறாங்க. சிந்தட்டிக் ஃபைபர் சோர்ஸ். ரயான் எதுலேருந்து தயாரிக்கிறோம்? உட் புல் மரக்கூழ்லேருந்து தயாரிக்கிறோம். நைலானை சில்க் அண்டு உள்ளுலேருந்து நைலானை தயாரிக்கிறோம். பாலிஸ்டர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து தயாரிக்கிறோம். நெக்ஸ்ட் அக்ரிலிக் உல் ப்ராடக்ட்ஸ் கம்பளியிலிருந்து தயாரிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்டிவிட்டி 2. கிளாசிஃபை த ஃபாலோயிங் நேச்சுரல் ஃபைபர்ஸ்: பாலிஸ்டிக், ஜூட், சில்க், நைலான், காட்டன், உல், அரிக்லிக், ரயான். இந்த அட்டவணையை நீங்களே எழுதவும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூசஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர். ரயானை வச்சு என்னென்ன தயாரிக்கிறாங்க பாருங்கள். ரயான் இஸ் யூஸ்டு டு மேக் ரோப், க்ளோத், கேப், டயர்ஸ், கார்ட்ஸ் அண்டு கார்பெட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நைலானை வச்சு என்னென்ன தயாரிக்கிறாங்கன்னா, நைலான் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபிஷிங் நெட்ஸ், ரோப்ஸ், பேராஷூட்ஸ், ஃபைப்ரிஸ் அண்டு பிரிஸ்லிட்ஸ் ஃபார் ப்ரஷஸ். நெக்ஸ்ட் பாலிஸ்டர் வச்சு என்னென்ன தயாரிக்கிறாங்கன்னா, பாலிஸ்டர் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபைப்ரிஸ் ஃபார் ஷூட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ், ஹூக்ஸ், கன்வேரி பெல்ட்ஸ், ஃபிலிம்ஸ், பிஇடி பாட்டில்ஸ் அண்டு வயர்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அக்ரிலிக் வச்சு என்ன தயாரிக்கிறாங்க பார்க்கலாம். அக்ரிலிக் இஸ் யூஸ்டு டு மேக் ஷட்டர்ஸ், ஷால்ஸ் அண்டு பிளாங்கெட்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? லிசன், சிந்தட்டிக் ஃபைபரில் இவ்வளோ யூசஸ் இருக்குது. இப்போ எல்லாமே சிந்தட்டிக் ஃபைபர்ஸில் தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணின்னு இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிரெயின்ஸ்க்கு போயிடலாம். உணவு தானியங்கள். கிரெயின்ஸ் இஸ் எ ஸ்மால் ஹார்ட் ட்ரை சீட்ஸ். தானியங்கள் எப்படி இருக்கும்? ஸ்மாலாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், காஞ்சி இருக்கும். நெக்ஸ்ட்டு
Each grain is protected by a husk and the husk. அதாவது இந்த தானியங்கள் எல்லாமே உமியால் பாதுகாக்கப்படுகிறது. ஹஸ்க்னா உமி. என்க்ளோசஸ் த சீட்ஸ், அதாவது அந்த விதைகளை மூடி உமியால் பாதுகாக்கப்படுகிறது. டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் கிரைன்ஸ் crops ஆர் கிரியல்ஸ் அண்ட் லெகுமெண்ட்ஸ். கமர்ஷியல் கிரைன்ஸ் எதுனா கிரியல்ஸ் அண்டு லெகுமெண்ட்ஸும், தானியங்களும் பருப்பு வகைகளும். வீட், மைஸ், ரைஸ், பீன்ஸ், பீஸ், barley and millets are some of the whole grains. பாருங்க, பார்லி பட்டாணி, அரிசி, மைஸ்னா என்ன, மக்காச்சோளம், கோதுமை, இதெல்லாம் என்ன ஹோல் கிரைன்ஸ். ஹோல் கிரைன்ஸ்னால் என்ன, சிறுதானியங்களை சேர்ந்தது. நெக்ஸ்ட் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வீட், கோதுமை. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிராப் கல்டிவேட்டட் இன் தி வேர்ல்டு. கோதுமை உலகத்தில் எல்லா இடங்களிலும் உற்பத்தி செய்கிறாங்க. ஹோல் வீட் இஸ் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் இட் இஸ் ரிச் இன் ஃபைபர், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஹோல் வீட்டில் முக்கியமாக இருக்கிறது என்னென்னா ஹை ரிச், அதிகப்படியான நார் சத்து, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. வீட் ப்ராடக்ட்ஸ் ஆர் பிரெட், கேக், பாஸ்தா, வீட் ஜாம் அண்டு கிராக்டு வீட். கோதுமையிலிருந்து நமக்கு ப்ரெட்டு, கேக்கு, பாஸ்தா, ஜாமு, கிராக்டு வீக்கெல்லாம் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை பாருங்கள். கோதுமை பயிர் இப்படி தான் இருக்கும். அடுத்தது ப்ரெட்டு உங்களுக்கு தெரியும். நூடுல்ஸ் கூட தயாரிக்கிறாங்க. அடுத்தது பாஸ்தாலாம் சாப்பிட்ருக்கீங்களா? அதெல்லாம் எப்பயாச்சும் ஒரு முறை தான் சாப்பிட்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? மெய்ஸ்னால் மக்காச்சோளம். இன் மெனி டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் கண்ட்ரீஸ், Mexico and America, maize is the main food that people eat. மெக்சிகோலேயும் அமெரிக்காலேயும் ஒரு முக்கியமான உணவுப் பொருள் எதுன்னா இந்த மக்காச்சோளம் தான். இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கார்ன். இதை கார்னுன்னு சொல்லுவாங்க. மெய்ஸ் ஆயில் இஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஃபார் கார்ன் குக்கிங். சமையலுக்கு மக்காச்சோள எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. எல்லோ ஆர் கலர்டு கார்ன் மேபி ப்ரொடெக்ட் ஐ ஹெல்த். மஞ்சள் அல்லது மற்ற நிறத்தில் இருக்க மக்காச்சோளம் நம்ம கண்ணை பாதுகாக்குது, ஐ ப்ரொடெக்டாக இருக்குது. இட் இஸ் ஆல்சோ ரிச் சோர்ஸ் ஆஃப் மெனி விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ். இதில் அதிகப்படியான விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. கார்ன் சிரப் இஸ் யூஸ்டு ஹஸ் எ ஸ்வீட்டர் இன்ஸ்டன்ட் ஆஃப் சுகர் இன் மெனி ப்ராடக்ட்ஸ். இந்த கார்ன் சிரப்பை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்வீட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டன்ட் சுகருக்காகவும் இந்த கார்னை யூஸ் பண்ணுறாங்க. திஸ் ப்ரொடெக்ட்ஸ் ஆர் ஸ்வீட் கார்ன், பிரேக்ஃபாஸ்ட் கிரியல், டாப் ஸ்டில் சிப்ஸ், டேக்கோ அண்டு மைஸ் ஆயில். இவைகள்லாம் மைஸ்லேருந்து தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட், டு யூ நோ த வேர்ல்டு மோஸ்ட் வேல்யூபிள் ஃபைபர் இஸ் அப்டென்ட் ஃப்ரம் எ ஸ்மால் வைல்ட் அனிமல் கால்டு விக்குனா. வேல்யூபிள் ஃபைபர், அதாவது மிக உயர்ந்த ஃபைபர் எதுனா ஸ்மால் வைல்ட் அனிமல்லேருந்து கிடைக்குது, அதுதான் விக்னா. இட் பிலாங்ஸ் டு எ கேமில் ஃபேமிலி. அது கேமிலோட வகையை சார்ந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைஸ். ரைஸ் இஸ் எ டைப் ஆஃப் கிராஸ். இது ஒரு புல் வகையை சார்ந்தது. இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் வேர்ல்டு வைஸ் ஆஃப்டர் சுகர் கேன் அண்ட் மைஸ். Large part of the world's human population, easily people in Asia have this as their main food. 90% of the world's rice production is in Asia. ஏஷியா காண்டினென்ட்டில் 90% மக்கள் ரைஸை தான் உணவாக சாப்பிட்றாங்க. ரைஸை தான் பயிரும் வைக்கிறாங்க. White rice contains few essential nutrients. Brown rice is a whole grains that contains that fibrous brain. Brown rice is usually considered much healthier than white rice. அதாவது வெள்ளை அரிசியை விட ப்ரௌன் அரிசியில் நிறைய எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், அதாவது முக்கியமான நியூட்ரியன்ஸு அதில் இருக்குது. ரைஸ் இட்லி, இடியாப்பம்
and rice bowl, platted rice are the food items prepared from rice. இதெல்லாம் அரிசியிலேருந்து தயாரிக்கப்படுகிற உணவுப் பொருள்கள். இதை தான் நம்ம விரும்பி சாப்பிட்றோம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? இந்த படத்தை பாருங்கள். நமக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் இதில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் மில்லட்ஸ். மில்லட்ஸ்னால் சிறுதானியங்கள். Millets are a group of small seeded grasses. They are widely grown around the world as the cereal crops for fodder and human food. இந்த மில்லட்ஸ் ரொம்ப சிறுசாக இருக்கும். இது புல்வகையை சார்ந்தது. இது விலங்குகளுக்கும் மற்றும் மனிதர்களுக்கு ஃபுட்டாக பயன்படுத்துகிறோம். இட் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். இட் இஸ் ரிச் இன் ஃபைபர். மில்லட்ஸ் ஃபுட் நிறைய நார் சக்தி உடையது. இதை சாப்பிட்றப்போ வெயிட் லாஸ் ஆகும், உடல் எடையை குறைக்கும். சம் ஆஃப் த மில்லட் ப்ரொடியூஸ் ஆர் த சொர்க்கம், ஃபாக்ஸ்டைல் மில்லட், ஃபிங்கர் மில்லட், ஃபேரி மில்லட், வேரியண்ட் மில்லட், கோட்டக் மில்லட் அண்ட் லிட்டில் மில்லட். இதெல்லாம் சம் ஆஃப் மில்லட்ஸு டைப்ஸு. பிக்சர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் போகலாம். ஹவுஸ் ஹோல்டு கூட்ஸ், வீட்டு உபயோக பொருள்கள். These are the products that we use in our house permanently. The goods that are found in a house permanently are called household goods. Household goods are furniture, kitchenware, clothes, towels, beddings, boots and electronic goods. கீழே இருக்க பிக்சரை பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள்கள். அதனால் ஓல்டன் டேஸ் ஹவுஸ் ஹோல்டு கூட்ஸ்னு இதை நம்ம சொல்கிறோம். ஹவுஸ் ஹோல்டு கூட்ஸ் யூஸ்டு இன் தி மாடர்ன் டேஸ். இந்த நவீன காலத்தில் நம்ம என்னென்ன கூட்ஸை பயன்படுத்துகிறோன்னா ஓவன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எலக்ட்ரிக் ஸ்டவ். நார்மலாக இந்த கூட்ஸ் எல்லாம் நம்ம வீடுங்களில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டரு சிங்கிங் அண்டு ஃப்ளோட்டிங். மிதத்தல் மற்றும் முழுகுதல். எந்த பொருளெலாம் மிதக்குது முழுகுதுன்னு பார்க்கலாம். You could have seen that some objective float in water while others sink. Whether an object float or sinks is determined by its density. When an object is immersed into a liquid, the liquid exerts an upward forces on the object. It is known as upthrust. What happens if you put a coin and any empty water bottle in water? Weight of the coin is greater than the upthrust and so the coin sinks. But weight of the empty water bottle is less and so it floats. பொருள்கள் தண்ணியில் மிதக்கிறதும் முழுகிறதும் அதனோட டென்சிட்டி வச்சு தான் இருக்குது. ஒரு காயினை தண்ணிக்குள்ளே போட்டாக்கா தண்ணியோட டென்சிட்டி உயரும். அதே எம்டி பாட்டிலை போட்டோம்னா தண்ணிக்குள்ளே மிதக்கும். இதிலிருந்து நீங்கள் மிதக்கிறதும் முழுகிறதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த ஆக்டிவிட்டி, டேக் த வாட்டர் இன் பக்கெட் அண்ட் ட்ராப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன் டு தி வாட்டர். ஆப்பிள், சிசர், சில்வர் ஃபோர்க், மார்பிள்ஸ், plastic ball. Fill in the table with your observation. நீங்கள் அதை உற்று நோக்கி இந்த டேபிளை ஃபில் பண்ணணும். ரைட் இன் ஓன். நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்கள். எதெல்லாம் ஃப்ளோட்டிங் ஆகுது, எதெல்லாம் சிங்கிங் ஆகுதுன்னு கவனிங்க. நெக்ஸ்ட், do you know? A fish can control the upthrust on its body, so it can be float and go breathe the surface of the water. அப்ட்ரஸ்ட்னா மேல்நோக்கு விசை. மேல்நோக்கு விசை காரணமாக ஃபிஷ் என்ன செய்யுது, அதனோட ப்ரீத்தை கண்ட்ரோல் பண்ணி மிதக்குது. நெக்ஸ்ட், solubility ஆஃப் சாலிட் இன் வாட்டர். நீரில் கரையக்கூடிய பொருள்கள் என்னென்ன, கரையாத பொருள் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். Some substance completely dissolved in water. We say that these substances are soluble in water. Other substances do not dissolve in water even after we stay for long time. These substances are
insoluble in water. சில பொருள்கள் தண்ணியில் போட்ட உடனே கரையக்கூடியவை. soluble in water நீரில் கரையக்கூடிய பொருள்கள்னு சொல்லுவோம். சில பொருள்கள் நீரில் போட்ட உடனே கரையாது. அதை insoluble water நீரில் கரையாத பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஆக்டிவிட்டி 4 கொடுத்துருக்காங்க. சம் சாலிட் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் எது டிசால்வ் ஆகும், எது நாட் டிசால்வ்டு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்னென்ன சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? சால்ட்டு, சுகர், சாக் பவுடர், சாண்ட், சாடஸ்ட்டு. இதெல்லாம் ஒரு தனித்தனியாக ஒரு பக்கெட்டில் போட்டு கரைச்சி பார்க்குறப்ப டிஸப்பியரா, டஸ் நாட் டிஸப்பியரா, கம்ப்ளீட்லி டிஸப்பியர் இன் வாட்டரான்னு செக் பண்ணி நம்ம இந்த டேப்லெட் காலத்தில் எழுதணும். கீழே இருக்க பிக்சரை பாருங்கள். சுகர் இன் வாட்டர், சாக் இன் வாட்டர், சாண்ட் இன் வாட்டர். சுகர் இஸ் disappear completely in water. Chalk powder disappear in water. Sand is does not disappear in water. 3 different பார்த்தீங்கள. நெக்ஸ்ட் போலாமா? மிக்சிங். மிக்சிங்னா கலக்கிறது. Certain liquids are heavier, dense than other liquids. When you attempt to mix liquids which have different densities, they separate. When you stop mixing them, the heavier liquids deposit at the bottom and the lighter liquids flats on the top. அதாவது டென்சிட்டினா அடர்த்தி அதிகமாக இருக்கிற பொருள்கள் நீருக்குள்ளே கலங்காது. அதாவது அடர்த்தி குறைவாக இருக்கிற, டென்சிட்டி குறைவாக இருக்கிறது நீருக்குள்ளே ஈஸியாக கலந்துடும். அதே போல் அடர்த்தி அதிகமாக இருக்கிறது கீழே போய் டெபாசிட் ஆகிடும், கீழே படிஞ்சிடும், அடியில் தேக்கி நிற்கும். டென்சிட்டி குறைவாக இருக்கிறது மேலே மிதக்கும். இதுதான் மிக்சிங். ஒவ்வொரு கெமிக்கல்ஸ்க்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்குது. அடுத்தது ஆக்டிவிட்டி 5 பாருங்கள். கலெக்ட் சம் சாம்பிள்ஸ். நீங்கள் லெமன் ஜூஸ், வினிகர், மஸ்டர்ட் ஆயில், கோகனட் ஆயில், கெரோசின் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு பீக்கரில் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எதெல்லாம் தண்ணிக்குள்ளே நல்லா கலக்குது, மிக்ஸ்டு வெல். எதெல்லாம் தண்ணிக்குள்ளே நல்லா கலக்கலை, டஸ் நாட் மிக்ஸ். இதை அப்சர்வ் பண்ணி இந்த டேப்லெட் காலத்தில் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள். வினிகர் இன் வாட்டர், கோகனட் ஆயில் இன் வாட்டர். வினிகர் என்ன ஆகிடுச்சு, தண்ணியோடு தண்ணியாக கலந்துடுச்சு. கோகனட் ஆயில் பாருங்கள் மேலே மிதக்குது. புரியுதுங்களா? இப்போ டென்சிட்டி அதிகமாக இருக்க ஆயில் மேலே மிதக்கும். டென்சிட்டி குறைவாக இருக்க வினிகர் நீரோட கலந்துடுச்சு, மிக்சிங் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். டு யூ நோ சப்ஸ்டைன் வித் தி சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் பி மிக்ஸ்டு. அதாவது ஒரே வகையான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மிக்ஸ் ஆகிடும் ஈஸியாக. சப்ஸ்டைன் வித் தி டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் நாட் பி மிக்ஸ்டு. டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இதில் இருக்க 5 ஆக்டிவிட்டியும் அசைன்மெண்ட்டாக எழுதி அனுப்பவும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் பை.